வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். நானும் எங்கள் பையனும் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோட பக்கத்தில் அலிபாக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போனோம். இங்கே பாம்பேயில் பயங்கரமான சூடு தாங்கவே முடியல. அதனால் அந்த அலிபாக்குன்னு இடம் நல்லா இருக்கும். அதாவது ஒரு வில்லேஜ் தான். அங்கே கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ தெரியாது. ஏன்னா அங்கே கிராமம் மாதிரி அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் நமக்கு பாம்பே மாதிரி இல்லை. சூடு இருக்கும், இருந்தாலும் நம்ம கேரளா டைப்பில் நல்ல மரங்கள் இருக்கிறதுனால, மாமரம் தென்னை மரம் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கூலாக இருக்கும். இந்த பாம்பே மாதிரி இருக்காது சூடு. இந்த அலிபாக் பீச் இருக்கு இல்லைங்களா, அந்த பீச்சஸ் சைடில் தான் இந்த அலிபாக் இருக்குது. அதனால் இதை பாம்பேயில் இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி அடிக்கடி அங்கே போய் வருவாங்க. இப்போ அலிபாக் போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. நம்ம சொந்த கார் இருந்துச்சுன்னா சொந்த காரில் போனால் ஒரு 3 மணி நேரத்தில் போயிடலாம். ரோடுவேயில் போகணும். இது இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ, அது பெரிய போட்டு. அந்த போட்டில் நம்ம காரு இல்லை 2 வீலர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கிக்குவாங்க. இதோட பேர் M2M ரோரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம உடனுக்குடனே போக முடியாது. முதல்லையே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் போகணும். சப்போஸ் இடம் இருந்தால் தான் அங்கே போனால் நம்ம உடனே போகிறதா இருந்தால் இடம் இருந்தால் தான் சீட்டு தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். அதுதான் பெஸ்ட்டு. இப்போ இது மேலே பார்க்குறீங்க, போட்டோட மேலே ஒரு வண்டியெல்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு லைன் இருக்குது. அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட்லேயும் ஒரு லைன் இருக்குது, அங்கேயும் வண்டி நிறுத்துவாங்க. இந்த மேலே ஃப்ளோர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா வண்டி கீழே அண்டர் கிரவுண்டில் அனுப்பிடுவாங்க. இது ஒரு ஆளுக்கு 450 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வண்டிக்கு அந்த சைஸை பொறுத்தளவு அதோடைய டிக்கெட் என்னங்கிறத சொல்லுவாங்க. எங்கள் வண்டிக்கு 1350 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இது பாம்பேலேருந்து பவுசா தக்காலேருந்து மாண்டுவா வரைக்கும் போகும். இதோடைய ரன்னிங் 1 hour. இப்போ நம்மக்கிட்ட இந்த வண்டி இல்லை நம்ம இப்படி புக் பண்ணி போக முடியாதுன்னா நம்ம டைரெக்டாக கேட்வே போகலாம். அங்கே சின்ன சின்ன போட்டு அப்பப்போ போயிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம புக் பண்ண வேண்டாம், அங்கேயே போய் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு 150லேருந்து 200 ரூபாக்குள்ளே தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த போட்டு மாண்டுவாவில் நம்மளை இறக்கி விட்டாலும் அவங்க மூலிமா ஒரு பஸ் வச்சு நம்மளை அலிபாக் வரைக்கும் அந்த டிக்கெட்லேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. இதுதான் நமக்கு சீப்பாக படுது. இப்போ நாங்கள் போன அந்த பெரிய போட் மாண்டுவா வரைக்கும் தான் ட்ராப் பண்ணுவாங்க. மாண்டுவாலிருந்து இறங்கி நம்ம வெஹிக்கிள்ஸில் போகணும், இல்லைன்னா வேறு எப்படியாச்சும் அலிபாக் போகணும். இதில் 2-3 மேலே மாடி இருக்குது. நான் ஒரு மாடி தான் ஏறி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. 2வது மாடியும் இருக்குது, அது ஸ்பெஷல் கட்டணும்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஏசி இருக்குது. இப்போ நம்ம இதில் போனதுலேயும் நமக்கு சீட்டு கொடுக்குறதுக்கு உள்ளுக்குள்ளே பெரிய ஏசியோட ரூம் இருக்குது, பெரிய ஹால் மாதிரி. அதுலேயும் நமக்கு சாப்பிட்றதுக்கு கேன்டீன் நல்லா இருக்குது. ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே எல்லாம் உட்காரல, வெளியிலேயே சேர் போட்டிருக்காங்க, அதில் உட்காந்துட்டு வெளியில் கடல்லையே பார்த்துட்டு வந்தோம். அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. நாங்கள் தங்கி இருந்தது ராதா ஃபார்ம்ஸ்னு ஒரு காட்டேஜு. இந்த ரிசார்ட் என்னுடைய ஃப்ரெண்டு புக் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் ஒரு ஆளுக்கு நம்ம ஏசியில் தங்கினா 1750, நான் ஏசி 100 ரூபா கம்மி, 1650. ஆனால் ஒரு நாளோட ஃபுட்டோடு சேர்ந்து வரும். இந்த பைசாவில் நமக்கு காலையில் டிஃபனு, டீ, மத்தியானம் லஞ்சு, நைட்டு சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்மக்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும், மீன் வேணுமா, சிக்கன் வேணுமான்னு கேட்டுட்டு தான் சமைச்சு கொடுக்குறாங்க. இங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதாவது நாட்டுக்கோழி தான், சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் சமைச்சா கூட இப்படி இருக்காது. இங்குள்ள மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் சமைச்சிருந்தாங்க, நிறைய தேங்காய் எல்லாம் போட்டுட்டு. நம்ம ஒரு ஸ்டைல் வேறு, இங்குள்ள ஸ்டைல் வேறு. ஆனால் அந்த வெதருக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாம்பே மாதிரி தான் வெயில், ஆனால் அவ்வளோ தெரியல. காரணம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், 12 மாடி 17 மாடி அப்படியெல்லாம் அந்த வெயிலெல்லாம் நம்மளுக்கு கீழே வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அந்த தோட்டம் துறவு, அங்கே நீச்சல் குளம் என்னென்னமோ இருந்துச்சு ரிசார்ட்டில். அதனால் அவ்வளோ எங்களை பாதிக்கலை.
இங்கே உங்களுக்கு நிறைய பீச்சஸ் இருக்குது, ஃபோர்ட் இருக்குது, பழைய காலத்து கோயிலெல்லாம் இருக்குது. பழைய காலம்னா அவ்வளோ பழைய கால கோயில் இருக்குது, அதெல்லாம் தரிசனம் பண்ணலாம். இங்கே சொல்லப்போனால் ஸ்பெசிஃபிக்காக அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஆப்பூஸ் எல்லாம் வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க. ஆனால் பாம்பே விட சீப்பாக இருக்குது. நாங்கள் ஒரு பெட்டி மாம்பழம் வாங்கிட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு எல்லாமே. அதே மாதிரி வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, பெரிய வெங்காயம், அதில் வந்து வெள்ளை கலரில் இங்கே அப்படியே மாலை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அது நம்ம கொண்டு வந்து தூக்கி அப்படியே மாட்டி வச்சிட்டோம்னா வருஷக்கணக்கு இருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது ஒன்று எடுத்து கட் பண்ணி சாப்பிட்னா அவ்வளோ டேஸ்ட்டு, உடம்புக்கும் நல்லது. நமக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் நிறைய சேர்த்திக்கிட்டால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் அது கொஞ்சம் வாங்கிட்டோம், ஆப்பூஸ் வாங்கிட்டோம். வேறு அங்கே பக்கத்தில் இருந்து காய்கறிகள்லாம் அந்த லோக்கலில் விற்பாங்க, கூறு போட்டு விற்கிறாங்க. அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். அப்புறம் வந்து நாட்டுக்கோழி எல்லாம் கிடைக்கும். அரிசி பப்படமெல்லாம் கிடைக்கும். இத்தினூண்டு ஒரு பப்படம் போட்டால் நிறைய எண்ணெய் வேணும். அதனால 4ஆக வெட்டி நான் பொரித்தேன். கொஞ்சோண்டு இப்படி போட்டோம்னா அவ்வளோ பெருசாகுது. பப்படம் வந்து சீப்பாக கிடைக்குது. இங்கே வந்து ஒரு பேக்கெட் வந்து 80 ரூபா கிட்ட வருது. ஆனால் அங்கே 3 பேக்கெட்டே 100 ரூபாய்க்கு வாங்கினோம். வர வழியில் ரோட்டில் ஹைவேயில் என் பலாப்பழம் வாங்கினோம். என் ஃப்ரெண்டோட பலாப்பழம் நல்லா இருந்துச்சு. எங்களுதில் வந்து ஒரு சொல்ல கூட கிடைக்கல, அவ்வளோ மோசமாயிடுச்சு. என்ன ஒன்றுன்னா, இந்த பீச்சுக்கும் நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட்டுக்கும் ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தூரம். அது ஒன்று தான். பீச் பக்கத்துலேயே நிறைய ரிசார்ட் இருக்குது, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அது நீங்கள் அங்கே அப்படி வந்தால் அப்படியும் தங்கலாம். ஆனால் எனக்கு என்ன, இங்கே சாப்பிட்டு படுத்துக்கணும் அவ்வளோதான். எனக்கு சுத்த இருக்கணும் முடியாது. அதனால் எனக்கு ஓகே. இப்போ நீங்கள் இது பார்க்குறது, இந்த பீச் வந்து காலையில் நேரம். பாம்பேயில் மாதிரி இங்கே அப்படி கூட்டம் இருக்காது, ஆனால் சுத்தமாக இருக்குது. ஆனால் சாட்டர்டே சண்டே மட்டும் ஃபுல் கூட்டமாக இருக்குது. பாக்கி நாளில் வந்து அதிக ஆட்கள் குறைவு ரொம்பவே. இந்த பீச்சோட பேர் அக்ஸி. இது பக்கத்தில் அலிபாக் பீச் இருக்குது. இப்படியே இப்போ லைனாக அந்த கடற்கரையிலே ஒட்டியே போனால் நிறைய பீச்சஸ் வரும். போயிட்டே இருந்தோம்னா நம்ம கேரளா மேங்களூர் கடற்கரை வரைக்கும் போயிடலாம் நடந்தே. இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா, வரசோலி பீச் பக்கத்தில் ஒரு பழைய கோயில் இருக்குது. இந்த கோயில் இது இங்கே என் பையன் இது சாமி கும்பிட்றதுக்காக நிறுத்தினாப்புல. ரொம்ப பழைய கோயில், சிவன் கோயில். முதல்ல எங்கள் பையன் போகும்போது இங்கே பக்கத்தில் இது கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துருந்தாப்லையாம். ஆனால் தெரியல இது பழைய கோயில்னு. ஆனால் ஒரு தடவை யூடியூப்பில் இதை பற்றி பார்க்கும்போது தான் இதை தெரிஞ்சிச்சு. அதனால தான் எங்களை இப்போ கூட்டிகிட்டு போய் அந்த பழைய புராதன கோயிலை காமிச்சாப்புல. உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு காமிக்கலைன்னா கோயிலுக்குள்ளே எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலை. ஆனால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. நாங்கள்லாம் கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமும் இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஊஞ்சலெல்லாம் ஆடி தமாசா பேசி விளையாண்டுட்டு நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம் ரொம்ப. இந்த ரிசார்ட் நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி இங்கே எல்லாமே ஊஞ்சல், ஸ்விம்மிங் பூல் இப்படி வச்சு தான் ரெசார்ட் வச்சுருக்காங்க. அதனால் எல்லோரும் போனால் எல்லாம் ஒரே இடத்துல எல்லாம் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இங்கே வசதிகள் இருக்குது. ஃபேமிலியோடு போனாலும், ஃப்ரெண்ட்ஸுகளோடு போனாலும், இல்லைன்னா பெரிய பிக்னிக் போனாலும் இங்கே நல்ல வசதி இருக்குது. இந்த ரிசார்ட்டோட ஓனர் வந்து எங்கள் ஃப்ரெண்டோட வேலை பண்ணுறவர். ஈபியில் நல்ல ஃப்ரெண்டு அவங்க. அதனால் திடீர்னு ஒரு பெரிய கூட்டம், நம்ம தமிழ் ஜனங்க தான் ஒரு 12 பேர் வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் இருக்கிற அந்த ரூம் ரொம்ப பெருசு, 3 ரூமில் நிறைய பேர். அதனால் அந்த ரூம் அவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தோன்னா எங்களை வந்து அவருடைய ஒரு ஃப்ரெண்டோடைய காட்டேஜ் அங்கே பக்கத்தில் இருந்துச்சு. அது ஒரு பெரிய பங்களா, தனி பங்களா. அந்த பங்களாவில் எங்களை தங்க கொடுத்தாங்க. இந்த பங்களா வந்து 2 ரூம் இருந்துச்சு. 2லேயும் ஏசி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பெருசு இல்லை. இது வந்து கொஞ்சம் சின்னது. தனியாக ஒரு ஃபேமிலி வந்து இருக்கிறதுக்கு ஓகே. ஆனால் நல்லா சுத்தமாக நீட்டாக நல்லா இருந்துச்சு. அந்த நைட்டெல்லாம் நாங்கள் இங்கே படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் காலையில் எழுந்து ஃப்ரெஷ் ஆகி அப்புறம்தான் நாங்கள் பாம்பே கிளம்புனோம். இந்த ஓனரும் ரொம்ப நல்ல டைப்பு, சின்ன வயசு தான். இவரும் வந்து இந்த வெள்ளை வெங்காயம் இருக்கு இல்லையா, அது பயிர் பண்ணுறாரு, ஆர்கானிக். அப்போ அது வேணுமான்னு கேட்டார். ஆல்ரெடி நாங்கள் வாங்கிட்டோம், இருந்தாலும் மரியாதைக்காக நான் ஒரு இது வாங்கினேன். இங்கே வந்து மார்க்கெட் விட 20 ரூபா அவர் கம்மி, 150 ரூபா தான் வாங்கினார். பப்படம் வேணும்னா 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன்னு சொன்னார்.
இவங்க வந்து வெளியே யாரும் கூப்பிட்டுக்கிறதில்ல, இவங்களே சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த பப்படம் கூட இவங்க மிஸ்ஸஸ் தான் போட்டு கொடுப்பாங்களாம்மா. அதனால் நம்ம வெளியில் சாப்பிட்றங்கிற அந்த நினப்பு கிடையாது. எங்கே போனாலும் லேடிஸே அவங்களே அப்போவே சமைச்சு, கிராமத்தில் எப்படி சமையலோ நம்ம கண் முன்னாடியே சமைச்சு நமக்கு தேவையானதை சொன்னால் உடனே பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இங்கே வயிற்றுக்கு பிரச்சனையாகணும்னா கிடையாது. எல்லாமே லிமிட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி. ஏன்னா வீட்டில் இருந்தால் காசு கொடுக்க மாட்டோம், இங்கே காசு கொடுக்குறோம். இதுதான் வித்தியாசம். இது வந்து இந்த வீட்டை சுற்றி, அதாவது இந்த பங்களா சுற்றி உள்ள இடம். இதில் மாங்காய், முருங்கைக்காய் எல்லாம் இருந்துச்சு. அவங்க பறிச்சுக்க சொன்னாங்க. அந்த மாங்காய் பறிச்சுட்டு வந்து நான் ஊறுக்காய் போட்டேன். இது வரும் நாங்கள் வெங்காயம் வாங்கின இடம். ரோட்லேயே நிறைய வெங்காயம் மாம்பழக்காரங்க இருக்காங்க. இந்த வெங்காயம் வந்து 200 சொன்னாங்க ஒரு கொத்து. நாங்கள் 250 சொன்னாங்க, நாங்கள் 200 வாங்கினோம். மாங்காய் 500 சொன்னாங்க ஒரு டசன், நாங்கள் 400 வாங்கினோம். 2 நைட் அப்படியே அலிபாக்கில் போச்சு. நல்லா ஜாலியாக இருந்துட்டு அடுத்து 3ஆவது நாள் நாங்கள் வந்து இந்த ரோட்டு வழி வரும்போது இந்த ஹோட்டலில் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். வடா பாவ் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஓனரே அந்த அம்மாவே எல்லாமே ஓடி ஓடி எல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டோன்னா நான்ஸ்டாப்பாக ஒரு 2.5 மணி நேரத்தில் நாங்கள் பாம்பே வந்துட்டோம். இப்படி பார்த்தோம்னா நம்ம ரோடில் நம்ம வண்டியில் வந்து போகிறது ரொம்ப சீப்பாக இருக்குது. ஒரு சேஞ்சுக்காக நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வேண்டி வேணால் அந்த போட்டில் கார் எடுத்துகிட்டு போகலாம். அது நமக்கு கொஞ்சம் அதிகம் செலவாகும். இப்போ நம்ம உடனே நம்ம காரெல்லாம் இல்லை நம்ம போகலான்னா அந்த கேட் ஆஃப் இந்தியாவில் போய் அந்த பேரி பிடிச்சிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. 4வது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ரேவஸ் ஜெட்டின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா அங்கேயிருந்தும் போகலாம். ஆனால் அது 2 மணி நேரம் ஆகும். வண்டி இல்லைன்னா நம்ம கேட் ஆஃப் இந்தியா போய் அந்த பேரி பிடிச்சி போகிறது தான் நமக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம பன்வேலிருந்து எஸ்டி பஸ் போகுது. ஆனால் அது ஒரே பஸ்ஸில் 3 மணி நேரம் உட்காரணும். அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டம். நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போனது, அதுக்கப்புறம் இப்போ தான் போயிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உபயோகமாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.